ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நாம ஏன் வீட்டுல தினமும் விளக்கேத்தணும்? நம்ம சனாதன தர்மத்துல தினமும் சாயங்காலம் வீட்டுல விளக்கேத்தணும்னு ஒரு கலாச்சாரம் உண்டு. இப்ப உள்ள மாடர்ன் வேர்ல்ட்ல சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் உச்சத்துல இருக்கிற இந்த நவீன உலகத்துல நமக்கு வெளிச்சம் ஒளி கொடுக்க எலக்ட்ரிசிட்டி வந்தாச்சு. இந்த காலத்திலையும் நாம தினமும் விளக்கேத்தணுமா அப்படின்னு பல பேர் சொல்றத கேட்டிருக்கோம். மகாபெரியவாவோட பக்தர் ஒருவர் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வர்றச்சே பெரியவா கிட்ட இந்த கேள்விய கேட்டார். பெரியவா, இந்த நவீன உலகத்துல உலகம் பலவிதமான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி பல வண்ணமயமான விளக்குகள்ல இரவுகள் வெளிச்சமா பகல் மாதிரி தெரிகிறதே. இன்னும் நாம அந்த காலத்துல இருள போக்க வெளிச்சம் உண்டாக்க விளக்கேத்துற மாதிரி இப்பவும் ஏத்தணுமா? என் சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு கொடுங்கோன்னு அந்த பக்தர் கேட்டார். மகாபெரியவா கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. ஒரு நிශ්சலமான அமைதி அங்க இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். நீ சொல்றது வாஸ்தவம்தான். உன் கேள்வி ரொம்ப நியாயமானது மாதிரி தான் தெரிகிறது. அப்படி சொன்ன உடனே அந்த பக்தருக்கு தான் ஏதோ விவாதத்துல ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்தது. சில விஷயங்களை நான் சொல்றேன், பொறுமையா கேக்குறியான்னு பெரியவா சொன்னார். மழை பெய்யறப்போ நீ அந்த மழையில நடக்க முடியுமா? முடியும் பெரியவான்னு அந்த பக்தர் சொன்னார். சரி, பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த 4 பூதங்கள்லயும் நம்மளால ஏதோ தாக்கு பிடிச்சு இருந்துட முடியும். ஆனா நெருப்புல அப்படி வாழ முடியுமான்னு பெரியவா கேட்டார். அதுக்கு அந்த பக்தர், முடியாது பெரியவா, நெருப்புல நம்மளால வாழ முடியாதுன்னு சொன்னார். நம்ம உடம்புல 72% தண்ணீர், 12% பூமி அதாவது மண், 6% காற்று, 4% நெருப்பு உண்டு. நம்ம உடல்ல உள்ள நெருப்பு தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடை ஜீரணம் செய்ய உதவுறது. நம்ம உடல்ல சூடு கம்மியானாலும் உடலுக்கு கேடு, ஜாஸ்தியானாலும் உடலுக்கு கேடு, தெரியுமோ அப்படின்னு பெரியவா கேட்டார். அதுக்கு அந்த பக்தர், ஆமாம் பெரியவான்னு சொன்னார். சரி, இன்னும் விளக்கமா சொல்றேன் கேளுன்னு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார் மகா பெரியவா. பெரியவா சொன்னார், நம்ம உடல்ல உள்ள சக்கரங்கள்ல மணிப்பூரகம்னு ஒரு சக்கரம் உண்டு. அந்த சக்கரம் அக்னிக்கு சம்பந்தமானது. அது நம்ம வயிற்று பகுதியில இருக்கிறது. அந்த சக்கரம் சீரா செயல்பட்டாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடலுக்கு ஆகாரம் அதாவது உணவு தான் ரொம்ப அடிப்படை. அது மட்டும் இல்ல, நீ சொன்ன இந்த அறிவியல் முன்னேற்றம், டெக்னாலஜி, சயின்ஸ், இந்த முன்னேற்றத்துக்கு எல்லாம் அடிப்படை எதுன்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு பெரியவா அந்த பக்தர் கிட்ட கேட்டார். அந்த பக்தருக்கு கொஞ்சம் நடுக்கம் வர ஆரம்பிச்சு வியர்க்க ஆரம்பிச்சது. தேவையில்லாம வாயை கொடுத்துட்டோமோன்னு யோசிச்சுட்டே பதட்டத்தோட, தெரியாது பெரியவா, நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னார். பெரியவா, நானே சொல்றேன்னு சொல்லி, இந்த நவீன அறிவியல் முன்னேற்றத்தோட அடிப்படை நம்ம ஆதி மனிதர்கள் சிக்கி முக்கி கல்ல உரசி நெருப்ப கண்டுபிடிச்சதுதான். அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, பானை செய்ய ஆரம்பிச்சு நாகரிகம் வளர்ந்தது. ஆக இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதி மனிதன் கண்டுபிடிச்ச நெருப்பு தான். அந்த நெருப்பின் மூலமா அவனை பாதுகாத்துக்கிட்டான். குளிர் மிருகங்கள் கிட்ட இருந்து அவனை பாதுகாப்பா வச்சுக்க நெருப்பு உதவி பண்ணது. எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு. மகாபெரியவா அந்த பக்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நம்மளால வாழவே முடியாத சிட்டி எதுன்னு தெரியுமோ அப்படின்னு பக்தர் கிட்ட கேட்டார். பக்தருக்கு இன்னும் பதட்டம் அதிகமானது. அவர், தெரியாது பெரியவான்னு அசடு வழிய சொன்னார். பெரியவா ஒரு சிரிப்போட, அந்த நம்மளால வாழ முடியாத சிட்டி எலக்ட்ரிசிட்டி தான்னு சொன்னார். அந்த பக்தர் மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. பெரியவா, இன்னும் சொல்றேன் கேளுன்னு சொன்னார். சீதைக்கு உள்ள சிறப்பு அக்னி பிரவேசம் செஞ்சதால வந்தது. நெருப்புங்கிறது ரொம்ப சுத்தமான வஸ்து, பரிசுத்தமானது. எப்படிப்பட்ட அசுத்தமா இருந்தாலும்
நெருப்புல போட்டா சுத்தமாகிடும். அந்த நெருப்புல எரிஞ்சு போன சாம்பல் ரொம்ப பரிசுத்தமானது. எப்பேற்பட்ட பொன், வைரம், வைடூரியம், பணக்காரன், ஏழை, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒரு நாள் இறந்ததுக்கு அப்புறம் எரிஞ்சு போய் சாம்பலாதான் ஆக போறோம். எல்லாம் ஒண்ணுதான்னு நமக்கு உண்மையை உணர்த்துற ஒரே பஞ்சபூதம் நெருப்பு மட்டும்தான். அதனாலதான் அந்த சாம்பலை எடுத்து ஈஸ்வரனோட பிரசாதமா நாம நெத்தியில, உடல்ல இட்டுக்கிறோம். புரியுறதா அப்படின்னு பெரியவா கேட்டார். நான் நெருப்போட மகத்துவத்தை தீர்த்த பிரசாதம் மாதிரி கொஞ்சமா தான் இங்க சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த புண்ணிய பரிசுத்தமான நெருப்போட மகத்துவம் கடல் அளவு உண்டு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவா. அதே மாதிரி இவ்ளோ மகத்துவம் உள்ள நெருப்போட உயர்ந்த குணம் சுத்தம். நம்ம உடல், மனம், புத்தி எப்பவும் சுத்தமா இருக்கணும். பொறாமை, கோபம், காமம் இதையெல்லாம் கடந்து உள்ளே இருக்கிற ஆத்மாவோட ஒன்றி மன நிறைவோட வாழணும். இருக்கிறவரை மத்தவாளுக்கு உபகாரம் பண்ணிண்டு உபகாரம் செய்யலனாலும் உபத்திரவம் செய்யாம இருக்கணும். இதுக்கு அந்த அக்னியே சாட்சி. திருமணங்கள்ல கூட அக்னி சாட்சியா திருமணம் செய்யறது இதனாலதான். ஆக மொத்தம் இந்த நெருப்புக்கு இவ்வளவு மகத்துவம் உண்டு. இத ஒரு குறியீடா உணர்த்ததான் நாம தினமும் வீட்டுல விளக்கேத்துறோம். நாம தினமும் விளக்கேத்தும் போது எனக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருள் விலகி ஞானம்ங்கிற ஒளி உண்டாக எனக்கு உதவி செய் இறைவான்னு வேண்டி விளக்கேத்துறதால ரொம்ப நன்மையும் சுபிட்சமும் நமக்கு கிடைக்கும். கோவில்ல தீபாராதனை ஏற்றுறதும் இந்த ஒரு தத்துவத்துக்காக தான். உன் கேள்விக்கு நான் சரியான விளக்கம் கொடுத்திருக்கேன்னு நம்புறேன்னு பெரியவா சொல்லி முடிச்சார். அந்த பக்தர், இனி கண்டிப்பா வீட்டுல விளக்கேத்துவேன் பெரியவா. என்னோட சந்தேகத்துக்கு ரொம்ப தெளிவான பதில் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சாஷ்டாங்கமா பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். பெரியவாளும் எல்லாரும் சேமமா இருங்கோன்னு சொல்லி மனசார ஆசீர்வாதம் செஞ்சார். இப்போ உள்ள மாடர்ன் சொசைட்டிக்கு உண்டார துடுக்கான கேள்விக்கு கூட பெரியவா எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? பெரியவா சொன்ன இந்த ஞானத்தை உங்க உறவினர்கள், நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தினமும் பெரியவா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல விளக்கேத்துறப்போ பெரியவா சொன்ன இந்த விஷயங்களை நம்ம மனசுல நினைச்சுண்டு இறைவனை வழிபடுவோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.